உன் பிரச்சனை தீரணும்னா என்னை தூக்கி தண்ணியில் விடும், பிரச்சனை தீந்துடும். அல்லேலூயா. உன் பிரச்சனை தீரணும்னா என்னை தூக்கி தண்ணியில் போடு, உன் பிரச்சனை தீந்துரும்ன்றான். விசுவாசத்தோடு கூட இருங்க, தைரியமா இருங்க. அவர் என் கூட இருந்தார்னா இந்த நான் அவர் எனக்கு சொன்ன வார்த்தையின்படி நான் நினிவேல போய் நிற்கணும்னா இந்த கடலுக்குள்ள இருந்து கர்த்தரனை கொண்டு போவார். எனக்கு நல்லாவே தெரியும், யோனாவுக்கு நல்லாவே தெரியும். நான் திசை மாறி போறதுனால தான் என்னை கர்த்தர் இந்த இக்கட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். அப்ப என்ன போனா போகட்டும் ஒரு விடலை. நல்லா கவனிங்க, யோனா போனா போறான், வேற ஒரு ஆளை வச்சு ஊழியத்தை செய்வோம் நினைச்சிருந்தா அவனை கண்டுக்க மாட்டாரு. ஆனா அப்படி இல்லை, யோனாவை வச்சுதான் செய்யும் தீர்மானிச்சுட்டாரு. அதை யோனா நன்கு அறிஞ்சுக்கிட்டு சொன்னான், என்னை தூக்கி தண்ணியில போடு. என்னை தூக்கி தண்ணியில போட்டா கூட நான் கண் விழிக்கும் போது கடற்கரையில நினிவேல நான் நிற்பேன். அல்லேலூயா. அந்த விசுவாசம் யோனாவுக்குள்ள இருந்துச்சு. என்னை தண்ணிக்குள்ள போடு, எங்க வேணாலும் போடு, நான் வழி விலகி போறது என் தெய்வத்துக்கு பிடிக்கல, அதனால கண்டிப்பா என்னை கொண்டு போய் நினிவேல அவர் நிறுத்துவார்.